அப்பாடி எவ்வளோ பெரிய ஸ்தூபி பாருங்க. இந்த இடத்துல தாங்க எக்ஸாக்டா புத்தர் ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் தன்னுடைய முதல் போதனையை வழங்கின பிளேஸா. ஸோ புத்த மதத்தோடைய தொடக்கமே இங்கிருந்து தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்ம இந்திய நாட்டுடைய கௌரவம். அசோக சக்ரா, அசோக எம்ப்ளம், இது ரெண்டுமே இங்க சிதிலமடைஞ்ச தூண்களில் இருந்து தான் எடுத்து இப்போ மியூசியத்துல வச்சிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்திய நாடு இன்னும் அரசு முத்திரையாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அமைதியான சூழ்நிலையில இன்னும் பல சிறப்புகள் கொண்ட இந்த சார்நாத்துக்கு ஜஸ்ட் ஹாஃப் அ டே ட்ரிப்பா வாரணாசியில இருந்து நாங்க போயிட்டு வந்த எங்களுடைய அனுபவத்தை தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கோம். வாங்க சுமார் 1000 வருஷம் பழமையான இந்த வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சார்நாத் டெம்பிள் இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. இந்த சப்ஜெக்டை படிக்காமல் நம்மளோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். எஸ், நாங்கள் இப்போ உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் வாரணாசியிலேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற சார்நாத் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கிறோமே. ஆக்சுவலாக இது எங்களுடைய காசி யாத்திரை. இந்த யாத்திரையில் நாங்கள் வாரணாசி, கயா, அயோத்தியா, பிரயாக்ராஜ் இந்த 4 இடங்களையும் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இடமா நாங்கள் சென்னையிலேருந்து வாரணாசிக்கு வந்து கோவில்களை தரிசிச்சதோட மட்டும் இல்லாம ஹாஃப் அ டேவை இந்த சாரநாத்தையும் சேர்த்தே சுத்தி பார்க்குற மாதிரி தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஹாய், குட் மார்னிங். காசியில் இன்னைக்கு எங்களுக்கு 2வது நாளுங்க. நாங்கள் தங்கியிருந்த இந்த நாட்டுக்கோட்டை நகர செட்டியார் மடத்துல இருந்து இன்னைக்கு செக் அவுட் பண்றோம். நேத்திக்கு வந்துட்டு திருப்தியா காசி விஸ்வநாதரையும், விசாலாட்சி தாயாரையும், அன்னபூரணி அம்மாவையும் வணங்கிட்டோம். அப்போ காலையில என்ன பண்ண போறோம்னு யோசிக்கிறீங்க. இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சார்நாத் புத்தர் கோவில்னு ஒன்று இருக்குதுங்க. அது ரொம்ப ஃபேமஸான இடமும் கூட. ஸோ நம்ம அதை தான் அடுத்தது போய் பார்க்க போறோம், அதுவும் லோக்கல் ட்ரெயின் மூலயமா. அப்போ எதுக்கு இப்பவே செக் அவுட் பண்ணீங்கன்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலா 2வது நாளுக்கும் ரூம் ரெண்ட் எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிறதுனால தாங்க. எங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கிளாக் ரூம்ல வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா சுத்திட்டு அகைன் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து நைட்டு ட்ரெயினும் ஏற போறோம். ஸோ அதை ஐடியா பண்ணி தான் இப்பவே செக் அவுட் பண்ணிட்டோம். வாங்க வாங்க. இந்த சார்நாத் ட்ரிப்ல நம்ம கூட அடிஷ்னலா 3 பேர் வராங்க. ஆக்சுவலாக நாங்கள் சென்னையிலேருந்து வாரணாசிக்கு போகிற ட்ரெயினில் தான் இவங்களை மீட் பண்ணோமே. அவங்களும் நம்ம தங்கியிருந்த அதே நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் தான் தங்கியிருந்தாங்க. காலையில் நாங்கள் கிளம்பும் போது சார்நாத்துக்கு போகிறோம் வரீங்களான்னு கேட்டோம். அவங்களும் ஓகே சொல்லிட்டு நம்ம கூடவே கிளம்பிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சார்நாத்துக்கு வாரணாசியிலேருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது. ஸோ ட்ரெயினில் தான் போகணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் கோவில் வாசல்ல இருந்து பேட்டரி ஆட்டோ மூலயமா கூட போய்க்கலாம். ஆனால் எங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. நாங்கள் லக்கேஜை கிளாக் ரூமில் வச்சே ஆகணும். அதனால தான் வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேட்டரி ஆட்டோ மூலயமா வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்மளுடைய லக்கேஜஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ கிளாக் ரூம்ல வச்சாச்சு. இந்த கிளாக் ரூம் பாத்தீங்கன்னா வாரணாசி ஜங்ஷன்ல பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருக்குது. சரிங்களா, இங்க வெளியில பார்க்க கூடாது, பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு செக் பண்ணீங்கன்னா கிளாக் ரூம் இருக்கும். ஓகே, அடுத்துதான் நம்ம வந்துட்டு சார்நாத் போறதுக்கான ட்ரெயினை தான் ஏறணும். எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குதோ தெரியல. வாங்க போய் சர்ச் பண்ணிட்டு தெரியல, சீக்கிரம் வாங்க. ஒரு ஆட்டோல 8 பேரு நல்லபடியா சேஃபா கூட்டிட்டு போறோம். ஆட்டோல ஃபுட்பால் அடிச்சு போயிட்டு இருக்கோம். ட்ரெயின்ல போறோம் தான் பார்த்தோம். ட்ரெயினுக்கு 1 hour வெயிட்டிங் டைம் இருந்தது. ஸோ வாசல்லே வந்து ஷேர் ஆட்டோ மாதிரி ஒன்று விசாரிச்சோம். இந்த ஷேர் ஆட்டோல ஒரு ஆளுக்கு 40 ரூபாய் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கும் இது ஓகேங்கிற மாதிரி தாங்க தோணுச்சு. அதனால அந்த ஆட்டோலே ஏறி நாங்க சார்நாத் நோக்கி கிளம்பிட்டோம். வெறும் ஒரு 20 மினிட்ஸ்லயே நாங்க சார்நாத்துக்கும் ரீச் பண்ணிட்டோம். இதுதாங்க அந்த சார்நாத் கோவிலுக்கு போற வழி. நம்ம ஏறின ஆட்டோ வந்துட்டு கரெக்டா இந்த கோவில் வாசலுக்கு முன்னாடியே தான் நிப்பாட்டுறாங்களே. நம்ம ஜஸ்ட் ரோட் கிராஸ் பண்ணி இங்க ஒரு கடையில ஃபர்ஸ்ட் காலையில சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா கோவில் போய் விசிட் பண்ணலாம் அப்படின்றதுனால சாப்பிட தான் வந்திருக்கோம். இப்போ நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? 5 minutes later.
சொன்னா நம்ப மாட்டீங்க, நாங்க 4 பேரும் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை திருப்தியா சாப்பிட்டுட்டு டீ வேற எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி குடிச்சோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதையும் வாங்கியிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னும் பில்லு வந்து 150 ரூபாய் கூட தாண்டலைங்க. இங்க எவ்வளவு சீப்பா இருக்கு ஃபுட் ரேட் எல்லாம். இந்த சார்லாத்ல மொத்தம் 3 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குதுங்க. அதில் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது மியூசியம். இது ஷார்ப்பாக 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் நாங்கள் 8:30 மணிக்கே இங்கே வந்துட்டதால இந்த மியூசியமை நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலான்னு டிசைட் பண்ணிட்டு மியூசியத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு போயிருந்தோம். சார்நாத் டெம்பிள் இந்த இடம் தாங்க புத்தர் ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் முதல்ல தன்னுடைய 5 சீடர்களை வச்சு ஞானம் போதிச்ச இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சாரநாத் டெம்பிளுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஆன்லைன் மூலயமா நம்ம QR கோடை வச்சு தான் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கணுமே. கேஷ் ஆன் கவுண்டர்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு பேர் தாங்க தாமிக் ஸ்தூபா. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் அவ்வளோ பேர் இருக்கிறாங்கங்க. ரொம்ப சைலண்ட்டாக தான் நம்ம பேசணும். ஏன்னா நிறைய பேர் ஏதோ என்ன ஒப்பிக்கிறாங்க, ஏதோ படிக்கிறாங்க, ஏதோ மந்திரம் படிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு மெடிடேஷன்லலாம் இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் கத்தி பேசிட்டேனோன்னு தோணுது. இந்த சார்நாத் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, உங்களுக்கு நம்ம ஊரில் அந்த கீழடி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அகழ்வாராய்ச்சியோடைய கண்ட்ரோலில் தான் அவங்க இப்போ வச்சுருக்குறாங்களே. அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம மௌரியர்கள் வாழ்ந்த காலத்தில் எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய நாகரிகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளும் இங்கே கண்கூட பார்த்து ரசிக்க முடியும். நம்ம குழந்தைங்களும் அதை வந்து லைவாக பார்க்குறாங்க. அவங்க படித்ததோடு இல்லாமல் அதை வந்து நம்ம இப்போ நேரில் குழந்தைங்களுக்கு காட்டும்போது அவங்களுக்கு இன்னும் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை எடுத்து வந்து பார்க்குறாங்க. மௌரியர்கள் இந்துஸ் தானே? சார்நாத் புத்த மத கோயில் அது எப்படி? அசோகர் வந்துட்டு கலிங்க போரில் வந்து நிறைய உயிர்கள் இழந்துட்டோம் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மனசு வெறுத்து அவர் வந்து ஹிந்து மதத்திலிருந்து புத்த மதத்தை வந்து தழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அசோகர் மன்னரை வந்து ஃபாலோ பண்ணவங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்துட்டு புத்திஸ்டாக கன்வெர்ட் ஆனாங்க. இது வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெளிவான கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏற்றுக்கிறேன். என்ன இந்த சாரநாத் டெம்பிள்னு சொல்லிட்டு ஃபுல்லா சிதிலமடைஞ்ச இடத்தையே காட்டியிருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சாதாரணமா இடம் போட்டுறக்கூடாதுங்க. இது நம்ம இந்திய நாட்டுடைய கௌரவம். அசோக சக்ரா, அசோக எம்ப்ளம், இது ரெண்டுமே இங்க சிதிலமடைஞ்ச தூண்களில் இருந்து தான் எடுத்து இப்போ மியூசியத்துல வச்சிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்திய நாடு இன்னும் அரசு முத்திரையாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வாங்க அடுத்தது நம்ம அதுதான் போய் பார்க்க போறோம். அடுத்ததா இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு பக்கத்திலேயே யூஷுவலான கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு புத்திஸ்ட் மானஸ்ட்ரி இருந்துச்சு. ஆனா அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு கோவில் தான் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. எங்களை அந்த அளவுக்கு அதை அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ ஆர்வத்துல நேரா நாங்க அங்கதான் போனோம். இந்த சார்நாத்ல இருக்கிற மெயினான புத்தர் கோவில் இதுதாங்க. இங்கதான் புத்தா தன்னுடைய மதத்தை பரப்பின மான் பூங்காவும் இருக்குது. பௌத்த மதத்தினரின் 4 புண்ணிய ஸ்தலங்கள்ல இந்த கோவில் தான் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. ஏன்னா புத்தர் ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் இங்க தங்கியிருந்து தான் தன்னுடைய முதல் போதனையை வழங்கினாராம். அவருக்கான முதல் 5 சீடர்கள் கிடைச்சதும் இதே மான் பூங்காவில் தானா. You are welcome in Sacred Bodhi Tree Campus. புத்தர் போதி மரத்துக்கு அடியில உட்கார்ந்துதான் ஞானம் போதிச்சார் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அந்த போதி மரத்துக்கு தான் போக போறோம். போதி மரம்னா வேற எதுவும் இல்லைங்க, அரச மரத்தை தான் இவங்க போதி மரம்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? ஆக்சுவலா அவர் ஞானம் பெற்ற போதி மரம் இருக்கிறது பீகார் மாநிலத்துல இருக்கிற புத்தகயால. அந்த போதி மரத்துடைய கிளைகளை கொண்டு வந்து இங்க நட்டு இங்கேயும் ஒரு போதி மரத்தை வளர்த்திருக்காங்க. அதனாலதான் இந்த மரம் இங்க ரொம்பவே புனிதமா கருதப்படுது. இன்ஃபேக்ட் காத்து மழை மாதிரியான இயற்கை சீற்றங்களால கூட இந்த மரத்தோட கிளைகள் எதுவும் உடைஞ்சிடக்கூடாதுன்னு அவ்வளோ ப்ரொடெக்ஷன். இந்த மரத்துக்கு கீழேயே புத்தர் அவருடைய 5 சீடர்களுக்கு ஞானம் உபதேசிக்கிற மாதிரியான சிலைகள் அமைச்சிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ தத்ரூபமா இருந்துச்சு. இங்க ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்ததா
இதுக்கு அப்படியே பேக் சைட்ல இருக்கிற டீர் பார்க்குக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலா நம்ம முதல்ல பார்த்தோம்ல அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டு, இப்போ நம்ம இருக்கிற கோவில் கேம்பஸ், அப்புறம் உள்ள இருக்கிற ஜூ, இது எல்லாமே சேர்த்துதான் மான் பூங்கான்னு சொல்லப்படுது. அதுல பாதி இடம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டிலும், கால் பகுதி இடம் மானஸ்ட்ரி கட்டுப்பாட்டிலையும், மீதி கால் பகுதி தான் இப்போதைக்கு ஒரு அடையாளத்துக்காக இங்க மான் பூங்காங்கிற பேர்ல ஜூவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் சார்நாத் டியர் பார்க். இந்த மான் பூங்காவுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 10 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன நீரோடை மாதிரி இருக்குது. அதில் எவ்வளோ பெரிய பெரிய மீன்கள் நம்மளால் பார்க்க முடியுது. வாங்க அடுத்தது என்னென்ன விலங்குகள் இங்கே இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ பெரிய முதல்ல பார்ப்பா, பெருசு. இந்த ஜூ ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாரே நம்ம சுற்றி பார்த்துடலாங்க. ஏன்னா இது அவ்வளோ சின்ன ஜூ தான். மான்கள், முதலைகள், பறவைகள் இவ்வளோ தான் இங்கே இருக்குது. சுற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறோம். மியூசியம். ஆக்சுவலி இந்த டியர் பார்க்குக்கு ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது தான் சார்நாத் ரயில்வே ஸ்டேஷன். நீங்க ஃபர்ஸ்டே மியூசியம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கிருந்து ட்ரெயின் ஏறி நம்ம வாரணாசிக்கு ரீச் பண்ணிடலாம். நாங்க வரும்போது மியூசியம் க்ளோஸ்ல இருந்துச்சு இல்லையா, ஸோ மறுபடியும் அதே மியூசியம் இருக்கிற லொகேஷனுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ சார்நாத்ல இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் மியூசியம்க்கு தாங்க வந்திருக்கிறோமே. இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக பெரியவங்களுக்கு 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 12 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு முற்றிலும் இலவசம். இந்த மியூசியத்துல தான் நம்ம இந்திய நாட்டுடைய அரசு சின்னங்களின் உண்மையான சிற்பங்களான அசோகா எம்ப்ளம் அண்ட் அசோகா சக்ரா இது ரெண்டுத்தையுமே பார்க்க முடியும். இதுதான் அசோக சக்ரா, நம்ம தேசிய கொடியில இருக்கும் பாத்தீங்களா அது. இது பாத்தீங்கன்னா உடைந்த நிலையில சிதிலம் அடைஞ்சிருக்குது. இதை வந்துட்டு மாடலா வச்சுதான் நமக்கு வந்துட்டு அந்த சக்ராவோட டிசைனும் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளம் இருக்கு இல்லையா, 4 சிங்க முகம், அதுக்கு மேல வந்து பொறிக்கப்பட்டதா தான் அந்த காலத்துல இருந்திருக்குது. நீங்க அதையும் வந்துட்டு அந்த இமேஜ்ல பாப்பீங்க. இது வந்து கல்லாலான கொடைங்க. எவ்வளவு பெரிய கொடை பாத்தீங்களா, கல்லாலே செதுக்கி இருக்கிறாங்க. புத்தர் சிலைக்கு மேல வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த தூண் இப்படி வந்திருக்கும் இல்ல, பார்க்க அவ்வளவு அட்டகாசமா இருக்குது. இங்க இன்னும் ஏகப்பட்ட சிதிலமடைந்த புத்தர் சிலைகள், நிறைய சிற்பங்கள்னு எல்லாத்தையும் பாதுகாத்து நம்ம பார்வைக்காக வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு அந்த காலத்துல கிடைச்ச சிதிலமடைந்த சிலைகளாவே தான் இருக்குது. ஆனா முழுக்க புத்த மதத்தை தழுவிய அவங்களுடைய வாழ்க்கை அந்த காலத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே அது சம்பந்தப்பட்ட ஆர்கிடெக்சர் மட்டும்தான் இந்த சார்நாத் மியூசியம்ல நம்ம பாக்குறோமே. நம்ம ஏன் எதுக்குன்னே தெரியாம உபயோகப்படுத்துற பல அடையாள சின்னங்களா இருக்கட்டும், கலாச்சாரமா இருக்கட்டும், பண்பாடா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நிறைய காரணங்கள் இருக்குன்னு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம நேர்ல வந்து பார்த்தாதாங்க புரியுது. அவ்வளவுதாங்க, இந்த மியூசியத்தை ஒரு 10 நிமிஷத்துல நம்ம சுத்தியும் பார்த்தாச்சு. இங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால அந்த லொகேஷன்ஸ் மட்டும் நம்மளால கவர் பண்ண முடியல. மற்ற இடங்கள் எல்லாமே பார்த்தாச்சு ரொம்பவே திருப்தியா. அடுத்ததான் நமக்கு இங்க இருந்து காலையில 11:25க்கு வந்துட்டு இந்த சார்நாத்ல இருந்து நமக்கு வாரணாசிக்கான லோக்கல் ட்ரெயின் இருக்குது. நம்ம அடுத்தது அதுதான் போய் பிடிக்கணும். டைம் இருக்கா என்னன்னு தெரியல. டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா லோக்கல் ட்ரெயின்லயே போகலாம். இல்லைன்னா எப்படி வந்தோமோ அப்படியே ஆட்டோலயே தான் போகணும். வேற வாய்ப்பு இல்லை. இந்த மியூசியத்துல இருந்து சார்நாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இருந்தும் லோக்கல் ட்ரெயினுக்கு டைம் ஆயிட்டதால நாங்க ஒரு பேட்டரி ஆட்டோ பிடிச்சுதான் போனோமே. ஆட்டோவுக்கு எங்க 7 பேருக்கும் சேர்த்து 100 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. போன் என்கிட்ட இருக்கே, காசு கொடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. பாப்பா பேக் எடுத்துட்டியா? இவ்வளவு அவசரமா ஓடியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. லோக்கல் ட்ரெயினை விட்டுட்டோம். ஆனா பின்னாடியே ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியானோம். ஆத்தி ட்ரெயினை பிடிப்போமோ மாட்டோமோன்னு ரொம்ப அவசர கதியில ஓடி வந்தவங்க அட்லாஸ்ட் நமக்கான ட்ரெயின் சார்நாத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 15159 பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல தான் இங்க வருது. உங்களுக்கு ட்ரெயின் நம்பர்லாம் இந்த ஸ்டேஷன்ல வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க யார்ட்டையாவது விசாரிச்சுக்கிட்டு ட்ரெயின் ஏறுங்க, ஓகேங்களா? ட்ரெயினும் ஆன் தி வே. போய் வாரணாசி இறங்கி அப்புறமா உங்களுக்கு என்ன டீட்டெயில்னு அப்டேட் பண்றேன்.
வாரணாசி ஜங்ஷனுக்கு போய் இறங்கலான்னு பிளான் பண்ண நாங்க நடுவுலயே வாரணாசி சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க இறங்கி இருக்கிறோமே. என்னன்னா இங்கிருந்து நாங்க அடுத்ததா போக வேண்டிய நமோ காட் வெறும் 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால நாங்க இங்கே இறங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வழக்கம் போல ஏதாவது அந்த டுக் டுக்னு சொல்றாங்க பேட்டரி ஆட்டோ, அது மூலியமா தான் நமோ காட்டுக்கு போக போறோம். ஃபாலோ மீ. ஓகே, டுக் டுக் வந்து நாங்க அடுத்ததா ஏற போறோம் நமோ காட்டுக்கு. இதுக்கு பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்போ நீங்க வந்து ஒரு வண்டி வந்து பேரம் பேசுறதா இருந்தாலுமே கரெக்டா அந்த ரேட்டை வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் லாங்குவேஜ் தெரியல, அதனால நாங்க சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது ரெக்கார்ட் போட்டு வச்சுக்கோங்க. ரேட்டு நல்லா கம்மிப்படுத்தி வண்டியில ஏறிக்கும். இந்த சார்நாத் நம்மளுடைய காசி யாத்திரையில ஜஸ்ட் ஒரு half a டேக்கான பிளான் தாங்க. பட் நாங்க காசியில மொத்தம் 2 நாள் எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், போட்டிங் எப்படி இருந்துச்சு, கங்கா ஆர்த்தி, இன்னும் நிறைய தகவல்களை எங்களுடைய காசி பார்ட் 2 வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கிறோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மிஸ் பண்ணாம பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தருடைய கோட்ஸ்ல ஒன்று, ஆசையே துன்பத்திற்கு காரணம். இந்த வார்த்தை வந்துட்டு நம்மள பல பேர் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே பல நாட்கள் எடுத்துக்கும், பல வருடங்கள் எடுத்துக்கும். ஸோ அட்லாஸ்ட் ஒன்று மட்டும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம மனுஷங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல கருத்துக்களை யார் சொன்னால் என்ன, அதை நம்ம எடுத்துக்கிறதுல தப்பு இல்லைல்ல.